ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும்தானா? கல்யாணம் அப்படின்றது எதுக்கு பண்ணி வைக்கிறாங்க? 2 பேருமே எந்த ஒரு சந்தோஷமா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி அவங்க லைஃப்ப லீட் பண்றதுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா இந்த லைஃப்ல ஒரு சண்டைன்னு வந்துட்டா மட்டும் நமக்கு 3 பெர்சன் அப்படின்றவங்க தேவைப்படுறாங்க. ஸோ அந்த 3 பெர்சன் யாரா வேணாலும் இருக்கலாம். உங்க அம்மா, அப்பா, இல்லைன்னா மாமனார், மாமியார், உங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்ல அக்கா, தங்கச்சி யாரா இருந்தாலுமே சண்டை விஷயத்துல மட்டும் ஒதுக்கி வைங்க. எதனால சொல்றேன்னா, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்துருச்சு அப்படின்னா அவங்களே கொஞ்ச நேரத்துல வந்து அமைதியாயிடுவாங்க. இல்லைன்னா ஒரு 1-2 டேஸ் கூட எடுத்துக்கும். ஆனா இப்ப இதுல தேர்ட் பர்சன் வந்து உள்ள நுழையிறதுனால யாரோ ஒருத்தருக்கு மனசங்கடம் அப்படின்றது கண்டிப்பா உண்டாகும். அது ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம். இதுல விரிசல்ங்கிறது தான் அதிகமாகுமே தவிர கம்மியாகாது. இதுவே பெரிய சண்டையா வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஸோ உங்களுக்குள்ள சண்டை வருதுன்னா நீங்களே முடிஞ்ச அளவு முடிக்க பாருங்க. யாரையும் தேர்ட் பர்சன்ஸ் அப்படின்றவங்கள கூப்பிட வேணாம் இந்த சண்டைக்குள்ள. லைஃப்ல அப் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா வரும். சண்டை இல்லாத வீடே கிடையாது. எல்லா வீட்லயுமே சண்டை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம அதை பொறுத்துட்டு கொஞ்ச நாட்கள் அப்படியே தள்ளி போகுவோம். கண்டிப்பா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் கண்டிப்பா மாறும். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல எந்த சண்டையும் இல்லாம எனக்கு வந்து லைஃப் நல்லா போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சீக்ரெட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க 2 பேருக்குள்ள சண்டை இருக்கு அப்படின்னா அவங்கள கண்டுக்காதீங்க. அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு கட்டத்துக்கு மேல. ஸோ நம்ம அது பண்ணும்போது நம்ம மேல அவங்களுக்கு வெறுப்பு அப்படிங்கிறது தான் கிரியேட் ஆகும். ஸோ அமைதியா விட்டுட்டு உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம என்ன வேண்டான்னு சொல்லி மனசுல நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் நீங்க எந்த ஒரு திங்ஸை எடுத்துக்கிட்டாலுமே நம்மளோட லைஃப்ல நடக்கும். எனக்கு நிறைய விஷயத்துல நடந்திருக்கு. உங்க லைஃப்லயும் ஆப்போசிட்டா நடந்து அதனால ஹாப்பி ஆகியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லிட்டு போங்க. அண்ட் வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து சமைங்க. அதனால 2 பேருக்குமே ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது கிடைக்கும். அண்ட் பாய்.